சிவாய் நம்ம வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப். ரெட்ரோ ஆன்மீக சேனலை பார்த்துருக்கிற அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்கு அதிபதி சனீஸ்வரன் பகவான். பொதுவாகவே இந்த மகர ராசிக்கு மறுஜென்மம் கிடையாதுங்க. இப்பிறவிலேயே துன்பங்களையும் துயரங்களையும் சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய தன்மை உடையவங்க தான் நீங்க. மகர ராசியில உள்ள பெண்கள், படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய பெண்கள், ஆண்கள், படிப்புல பிரில்லியண்டா இருப்பீங்க. நல்ல கன்சர்ன்ல வேலை பார்க்கணும்னு சொல்லக்கூடிய ஆதங்கங்கள், ஆசைகள், MBA படிக்கக்கூடிய தன்மை கூட மகர ராசி பெண்கள் ஆண்களுக்கு உண்டு. லா படிக்கணும், டென்டல் டாக்டர் ஆகணும், சர்ஜரி பண்ணக்கூடிய டாக்டராக இருக்கணும், நிறையா ப்ரொஃபஸர் கூட இருப்பாங்க. இப்படி படிக்கக்கூடிய ஜாதகத்தில் மகர ராசிக்காரங்க 1000 500 ஆண்களுக்கு பெண்களுக்கு நிகரான படிப்பு படிக்கக்கூடியவங்க தான் நீங்கள். மகர ராசியில் உள்ள பெண்கள் இல்லை ஆண்களுக்கோ காலப்போக்கில் சிறு வயசுலேயே கல்யாணம் ஆகிடும். ஏன்னா இது விதி. சிறு வயசுலேயே கல்யாணமாகி குழந்தை குட்டிகளை பெற்று இல்லறம் கசந்து போயிடும். ஆனால் மகர ராசியில் உள்ள பெண்களை கெட்ட மற்ற ராசிக்காரங்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். மகர ராசிக்காரங்க படிச்சுட்டு வெளிநாடு வெளிதேசத்தில் பிரவேசம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பும் உண்டு. ஆனால் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகத்தில் தன்மையில் தெளிவாக இருப்பீங்க. மகர ராசி பெண்கள் கணவனுக்கு வாய்க்கு ருசியாக சமைச்சு போடக்கூடிய தன்மையும் இருக்கும். தெய்வ அனுகிரகங்கள், தேவதையுடைய அனுகிரகங்கள் உடைய பெண்கள் மகர ராசி பெண்கள். அர்த்த நாரீஸ்வரர் சொல்லக்கூடிய சிவனும் பார்வதியும் அனுகிரகம் உடைய தெய்வ கடாட்சியமானவங்க மகர ராசி பெண்கள். ஆனால் மகர ராசிக்காரர்களுக்கு தான் இந்த வருஷமே நஷ்டமே. 2025க்கு முன்ன வரைக்கும் ஆனா பிறந்தா நீங்கள் சுகபோக்கி, பெரிய வீடு பெரிய காரு, வாழ்க்கையை ஜாலியாக வாழும் சொல்லி அதிலேயே நஷ்டம், கஷ்டம், அவமான அவப்பேறு பட்டிருப்பீங்க. ஆனால் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பெண்கள் ஒரு 35லிருந்து ஒரு 45 50 வயசு வரைக்கும் ஒரு பெண்கள் ருத்ராட்சம் மாட்டிருந்தீங்கன்னா தப்பிச்சிங்க. இல்லைன்னா 2015லிருந்து நீங்கள் நஷ்டப்படணும், கஷ்டப்படணும். நகையவும் அடமான வைக்கணும், மண்ணையும் அடமான வைக்கணும். பலவிதமான இடையூறுகளுக்கும் நீங்கள் ஆள்பட்டிருக்கணும். உங்களுடைய பெயர்ச்சி எப்படி 2025க்கு முன்ன 7.5 சனி. நீங்கள் அட்வொகேட்டாகவே இருங்க, உங்களுக்கும் உங்கள் கணவனுக்கும் பிரிவு தான். டாக்டராகவே இருங்க, உங்களுக்கும் கணவனுக்கும் பிரிவு தான். காவல்துறையாகவே இருங்க, உங்களுக்கும் உங்கள் குடும்பம் இல்லறத்துலேருந்து பிரிஞ்சிருக்கக்கூடியது. இது விதி. ஒரே ஒரு ருத்ராட்சம் போட்டிருந்தீங்கன்னா சகிச்சுக்கிட்டு போகக்கூடிய தன்மை கிடச்சி உங்கள் வாழ்க்கை இன்னைக்கு சந்தோஷமாக இருந்திருக்கும். ஆனால் இனிமே தான் கணவன் மனைவிக்கிட்ட சந்தோஷமாக வாழக்கூடிய தருணம் மகர ராசிக்கு உண்டு. மகர ராசியில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், ஆணாக இருந்தீங்கன்னா மனைவி தவிர மாற்றான் மனைவி மேல ஒரு ஆசை பாசங்கள்ல இருந்து நீங்க தரட்டிக்கேட்டா இருப்பீங்க. மகர ராசியில பெண்களா இருந்தீங்கன்னா கணவன் அல்லாத ஒரு நட்பு ஒன்று இருக்கும். அந்த நட்புல பலவிதமான இடையூறுகளையும் நீங்க அடைஞ்சிருக்கணும். இது விதி. ஆனா இனிமே தான் குடும்பம், தான் கணவர், தான் மனைவி, தாம் பிள்ளைங்க, தன்னை சார்ந்தவங்க அப்படி சொல்லக்கூடிய தருணம் இனிமே தான் உங்களுக்கு உண்டு. மகர ராசிக்காரங்க வீடு கட்ட போறீங்க. மகர ராசிக்காரங்களுடைய குழந்தைங்களுக்கு ஒரு கல்யாண காட்சிகள் பண்ண போறீங்க. மகர ராசிக்காரங்க மேன்மை அடைய போறீங்க. ஆன்மீக ஈடுபாட்டில் தெளிவான எண்ணங்கள் வரக்கூடிய தருணம் உங்களுக்கு இனிமே தான் உண்டு. சித்தர்களும் மகான்களும் தேவர்களும் கந்தர்வர்களும் உங்களுக்கு காட்சி கொடுக்கக்கூடிய தருணம் இனிமே தான் உண்டு. கிறிஸ்டினா தான் நிறையா மத போதகராக இருப்பீங்க. அப்படியா மற்ற தன்மைலாம் உண்டு. மகர ராசி பெண்களை கெட்ட மற்ற ராசிக்காரங்கள்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். பாவம், அவங்களுடைய தேவைகள், அவங்களுடைய ஆசைகள் பூர்த்தி ஆகாதனால தான் இந்த 5 வருஷம் அவப்பேரும் அவமானமும் வாங்கியிருக்காங்க. இது விதி. நல்லா இருந்திருப்பாங்க,
காசு பணத்தை ஒன்று படிக்கிறதுக்கு பிள்ளைங்களுக்கு செலவு பண்ணியிருப்பாங்க, இல்லை வீட்டுக்கு கொடுத்துருப்பாங்க. இன்னைக்கு மாட்டிக்குவீங்க. இனிமே நல்லா இருக்க போகிறீங்க. தெளிவான அமைப்பு கிடைக்க போகுது. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் அற்புதமான வீட்டில் இருக்கார். மகர ராசிக்கு 2வது வீட்டில் தான் ராகு பகவானுடைய பெயர்ச்சி. முன்னோர் சொத்து, முன்னோர் கேஸு, பல தொந்தரவு, தொலை எல்லாம் விட்டு விலக போகுது. மகர ராசிக்காரங்களுக்கு ஸ்டார் கிடைக்க போகுது, சம்பள உயர்வு கிடைக்க போகுது. இந்த மாதிரியான ஒரு தருணம்லாம் மகர ராசிக்காரங்களுக்கு தான் இனிமே உண்டு. மகர ராசியில் உள்ள ஆண்களுக்கு சட்ட சிக்கல் இருந்தாலோ, கடன் இருந்தாலோ, நோய் இருந்தாலோ விட்டு விலக போது, பயப்பட வேண்டாம். மகர ராசிக்காரங்க அன்புக்கும் பண்புக்கும் பாசத்துக்கும் அடிபடியக்கூடியவங்க தான் மகர ராசி பெண்கள். நீங்கள் பாசமாக அவங்ககிட்ட பேசினா அவங்க என்ன கேட்கீங்களோ அதெல்லாமே குத்துருவாங்க. போட்டிருக்கிற நகையை கூட கழட்டி குத்துருவாங்க. அன்பா பண்பா பாசத்தில் அடிபட்டு போயிட்டீங்கன்னா இருக்கிறவங்கள. அதனால் மகர ராசிக்கார பெண்களுக்கு இனிமே வாழ்க்கை நல்ல நேரம். மகர ராசி உள்ள குழந்தைங்க படித்து நல்ல வேலை கிடச்சி திருமணமும் கை கூட போகுது. ஒரு கட்ட காலத்தில் உங்களுக்கு தோஷமே இருக்குது, ஆனால் இன்னைக்கு குருவுடைய பார்வைனால அந்த தோஷமும் விட்டு விலகுது. மகர ராசிக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். மகர ராசிக்காரங்களுடைய வீட்டில் சுப நிகழ்ச்சிக்கு நடக்கக்கூடிய வருஷம் இந்த 2025 ஏப்ரல் மாதத்துக்கு மேலே. மண்ணும் வாங்கக்கூடிய தருணம் வரும். வாழ்க்கையை ஜாலியாக சுற்றணும், லைஃப்பை என்ஜாய் பண்ணணும்னு சொல்லக்கூடிய தருணங்கள்லாம் மகர ராசிக்காரங்களுக்கு இருக்குது. மகர ராசிக்காரங்களை கெட்டுறதுக்கு மற்ற ராசிக்காரங்க கொடுத்து வச்சுருக்கணும். இருந்திருந்தாலும் தெய்வ கடாட்சியமுடைய மகர ராசிக்கு அதிபதி சனீஸ்வர பகவானாக இருந்தாலும் சனி பகவானும் முருகக் கடவுளும் ஒரே காரகத்தன்மை, ஒரே குணமுடையவங்க. மகர ராசிக்காரங்க என்னைக்காவது ஒரு நாள் எந்த ஊரில் வேணா இருங்க, வடபழனி முருகன் கோவிலுக்கு ஒரு நாள் வாங்க, செவ்வாய்க்கிழமை சாயந்தரம். உங்கள் வாழ்க்கையே மாறும். ஏன்னா அற்புதமான காட்சி கொடுக்கக்கூடிய அற்புதமான தெய்வம் முருகக்கடவுள். நல்ல மஞ்சள் முகத்தோட அழகா இருப்பார். முருகா, என்னுடைய துன்பங்கள்லாம் போட்டும், என் துயரங்கள் போட்டும் சொல்லி வடபழனி முருகனை 1 கிலோ முழுநெல்லிக்காய் வாங்கி சாயந்தரமாக கோயில் பிரகாரம் சுற்றிக்கிட்டு அங்கே இருக்கிறவங்களுக்கு ஒன்று கொடுத்துட்டு நீங்கள் ஒன்று சாப்பிட்டு வந்தீங்கன்னா இனிமே உங்கள் வாழ்க்கை சறுக்காது. அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த முருகன். 6 பட முருகன் இருக்குது, 6000 முருகன் இருக்குது. வடபழனிக்குன்னு தனி சக்தியே இருக்குதுங்க. அதனால் வடபழனி முருகன் கோயில் வாங்க. உங்கள் மனக்குறைகள்லாம் போகிறதுக்கு உண்டான வழிமுறையை பார்த்துக்குங்க. 1/2 மணி நேரம் கண்ணை மூடிட்டு தவம் பண்ணுங்க. முன்னோரை நினச்சி வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை மாற்றம் ஏற்படும். எந்த சரிவு எதுவும் வராது. இருந்திருந்தாலும் மகர ராசி அன்பர்கள் தெளிவான அமைப்பு, உங்கள் முன்னோர் அனுகிரகத்தை, குலதெய்வத்தை வேண்டுங்க. மேச ராசி முதல் மீன ராசி வரைக்கும் இந்த மாதம் இனிமே என்ன நடக்க போகுது, என்ன பலன்கள் அடைய போகிறீங்க, எந்தெந்த ராசிக்காரங்கள்லாம் பலவீனங்கள் அடைய போகிறீங்க, பலவீனம் அடையாமல் பலன் பெறுவதற்கும் தன்னுடைய ஆசைகள் தேவைகள் பூர்த்தி ஆகிறதுக்கும் உண்டான தெளிவான ஒரு சின்ன வழிமுறை மட்டும் சொல்கிறேன், நல்லா கேளுங்க. என்னன்னா, உங்கள் ஜாதகத்தில் ஜாதக நோட்டில் ஒரு பேர் எழுதியிருப்பாங்க, ஒரு 3-4 லைனு. ஜனனி ஜென்ம சௌக்கியானும் வர்த்தினி குல சம்பதாம் பதவி பூர்ண லிஞ்ஞானாம் ஜென்ம பத்திரிகா அப்படின்னு எழுதி தான் உங்கள் ஜாதகத்தையே கட்டத்தையும் போடுவாங்க, உங்களுடைய தலையெழுத்தையும் எழுதக்கூடிய தன்மை உண்டு. அந்த இதுக்கு என்ன மீனிங்னா, முற்பிறவியில் செஞ்ச சாப பாவ பலனையில் இப்பிறவியில் அனுபவிக்க நீ பிறந்திருக்க, இதுதான் அர்த்தம். இதிலே உங்கள் தலையெழுத்து முடிஞ்சு போச்சு. தன்னுடைய அப்பாவுடைய அப்பா செஞ்ச சாப பாவ பலனை அனுபவிக்க நம்ம பிறந்திருக்கோம் கேட்குறது தான் அர்த்தம். அதனால ஜாதகரை பொறுத்த வரைக்கும் ஒருத்தங்களும் குழந்தை முதல் பெரியவங்க வரைக்கும் தன்னுடைய அப்பாவுடைய அப்பா இருக்காருன்னா அவருக்கு உண்டான வழிமுறைகள், அவருக்கு என்னென்ன பணிவிடைகள் செய்யணுமோ அந்த பணிவிடைகளை செய்யணும். ஒருவேளை உங்கள் அப்பாவுடைய அப்பா இறந்துட்டாருன்னா அவருக்கு உண்டான திதிகளும்
அவருக்கு உண்டான சாந்திகளையும் முறையாக கொண்டு போயிட்டு வந்தீங்கன்னா உங்கள் ஜாதகம் உச்சத்தில் இருக்கும். அதுதான் பூர்வ ஜென்ம புண்ணியஸ்தானம். அந்த பூர்வ ஜென்ம புண்ணியஸ்தானத்தை நம்ம தெளிவான அமைப்பில் இருந்தாவே குலதெய்வமும் நம்மளுக்கு சாதகமாயிரும், நம்ம முன்னோர் சாதகமும் வரும். அதுதான் முன்னோர் சொத்துகள். தாத்தா சொத்து பேரனுக்கு பேத்திக்கு தான். அந்த மாதிரியான தன்மை வரனால முன்னோரை நினச்சி நம்ம தெளிவான அமைப்பில் இருக்கணும். இயற்கையே அன்னை, இயற்கையை வணங்கணும். கடல், காடு, மலை, நிலம் இவங்களெலாம் நம்ம வணங்கணும். ஜீவ ராசி கொடிகளை வணங்கணும். மூலிகை செடிகளெல்லாம் நினைக்கணும். இப்படி இதுங்களோட தெளிவாக ஒன்றுடந்து வாழ்ந்துக்கிட்டு வந்தோன்னா நம்ம ஆயுசு பொதுவாகவே ஜாதக ரீதியாக 120 வயசு. ஆனால் இன்னைக்கு 75 வயசு 3 மாதம் 13 நாள் நீ உயிரோடு இருந்துட்டாலே சொர்க்கந்தான். ஆனால் இன்றைக்கி இருக்கிற நிலைமைக்கு அப்படி இல்லையே. ஏன்னா வெறி, பணம், ஆசை இதெல்லாம் வெறிக்காக, பணத்தோடைய தேவைகள் அதிகமாக இருக்காக இன்றைக்கி நம்ம காசை தேடி ஓடிக்கிட்டு இருக்கோம். அதனால் தெளிவான அமைப்பில் இயற்கையை வணங்கணும். எவ்ரி மார்னிங் 6 to 7 உதிக்கிற சூரிய உதயத்தை நம்ம தலைமையில் உடம்பு மேலே வாங்கிட்டோன்னா நோய் கிடையாது, கஷ்டம் கிடையாது. எல்லாரும் வாழ்க்கையை ரசித்து ருசித்து சந்தோஷமாக வாழணும். சிவாய நம.